ஸ்டாக் நியூஸ் டீகோடிங்ல நம்ம எந்த ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா HDFC பேங்க். HDFC பேங்க்கு நேற்று ஒரு நியூஸ் வந்திருந்தது. HDFC பேங்க்ல சேவிங் டெபாசிட்க்கு 25 பிபிஎஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றாங்க. இது முதல் பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும்போது பேங்கோட எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும், அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். செகண்ட், பேங்கோடைய நிம் அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பாசிட்டிவா இம்பாக்ட் ஆகும் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருந்தது. இந்த நியூஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பேங்க் ப்ராஃபிட்டபுளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கான முக்கியமான டூல் தான் இந்த நிம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, டெபாசிட்டர் 1 லேக் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அதுக்கு ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் பேங்க் பே பண்றாங்க. இப்போ அந்த பேங்க் அந்த 1 லேக் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லோன்ஸா கொடுக்குறாங்கன்னா ஒரு 11% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போ பேங்க்குக்கு லோன் மூலமா வரக்கூடிய இன்கம் 11,000 rupees. அதுல இருந்து அவங்க டெபாசிட்டுக்கு கொடுக்க வேண்டிய 7,000 rupees கழிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு 4,000 rupees ப்ராஃபிட்டா இருக்கும். அந்த 4,000 rupees டிவைடட் பை டோட்டல் டெபாசிட் அமௌண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1 லேக் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% கிடைக்கும். இந்த 4% தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிம் அப்படின்னு சொல்றோம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பாசிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்லயே growth ஆச்சு அப்படின்னா அந்த பேங்க் கண்டினியூஸா ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை இது கம்மியாச்சு அப்படின்னா அந்த பேங்க் நெகட்டிவ்ல இருக்கு, லாஸ்ல இருக்கு அப்படின்றது நம்ம மீனிங் ஆகும். சோ நேத்து நியூஸ் இந்த பாசிட்டிவான நியூஸா இருந்ததுனால மார்க்கெட்ல HDFC பேங்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகி பாசிட்டிவான இம்பாக்டும் கொடுத்தது. சோ நீங்க எந்த ஒரு ஸ்டாக் சம்பந்தமான நியூஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் அதை டீகோட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ட்ரெண்டை செட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும்.